இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது முத்தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயம். இது தனது தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த ஸ்தலம் ஆகும். இந்த ஆலயத்தின் வரலாறு மற்றும் சிறப்புகளை இந்த வீடியோவில் நாம் காணலாம். ஒருமுறை பிரம்மதேவரிடம் முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்திற்கான விளக்கம் கேட்டார். பிரம்மாவிற்கு தெரியாததால் முருகன் பிரம்மாவை சிறையில் இட்டார். இதனால் படைப்பு தொழில் பாதிக்கப்பட்டது. பின்னர் சிவபெருமான் வேண்டுகோளுக்கு இணங்க விடுதலை செய்தார். சிவபெருமானுக்கும் பிரணவ மந்திரத்திற்கான விளக்கம் மறந்துவிட்டதால் பிரணவ மந்திரத்திற்கான விளக்கம் உமக்கு தெரியுமா என சிவபெருமான் முருகப்பெருமானிடம் கேட்க, கற்றுக் கொடுப்பவர் குரு, எனவே சிஷ்யன் போல இருந்து கேட்டால் விளக்குவேன் என முருகப்பெருமான் கூறினார். ரிகு எனும் துறவி ஒரு கடினமான தவத்தை தொடங்குவதற்கு முன்பு தனது தவத்தை தொந்தரவு செய்யும் எவரும் தனது அறிவை மறந்து விடுவார்கள் என்ற வரத்தை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த தவத்தின் வலிமையால் அந்த துறவியின் தலையிலிருந்து வெளிப்பட்ட புனித நெருப்பு விண்ணுலகம் வரை சென்றது. இதனால் பயந்த தேவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். சிவன் துறவியின் தலையில் கையால் மூடி நெருப்பை அணைத்தார். இவ்வாறு அந்த துறவியின் தவத்தை தொந்தரவு செய்ததால் சிவபெருமான் பிரணவ மந்திரத்திற்கான விளக்கம் உட்பட அனைத்தையும் மறந்தார். பின்னர் சிவபெருமான் சிஷ்யனாக அமர்ந்து முருகப்பெருமானிடம் பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டறிந்தார். இவ்வாறு சுவாமிக்கே நாதனாக இருந்து விளக்கம் அளித்ததால் சுவாமிநாதன் என பெயர் பெற்றார். இந்த இறைவன் தகப்பன் சாமி என்றும் பரமகுரு என்றும் அழைக்கப்படுகிறார். திரிவேரகம் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயம் முருகப்பெருமானின் திருப்பெயரான சுவாமிநாதன் என்ற பெயரால் சுவாமிமலை என்று ஆனது. குருமலை, கந்தாச்சலம், சிரகிரி, குருவேற்பு, சுவைமீச்சலம், சிவமலை என்றும் கூட அழைக்கப்படுகிறது. நெல்லி மரம் சுவாமிமலையின் தல விருட்சம் ஆகும். நெல்லி மரத்தை வடமொழியில் தாத்ரி என்று கூறுவர். அதனால் சுவாமிமலையை தாத்ரிகிரி என்றும் குறிப்பிடப்படுகிறது. மகா மண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை நிற்கிறது. இங்குள்ள கண் கொடுத்த கணபதி என்ற விநாயகர், இவர் செட்டிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கண் பார்வையை கொடுத்ததால் கண் கொடுத்த கணபதி என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயம் ஒரு முருகர் ஆலயம் என்ற போதிலும் கும்பகோணத்தில் உள்ள சப்தஸ்தான சிவ ஆலயங்கள் எனப்படும் 7 சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாக கூறப்படுகிறது. சுவாமிநாதனை தரிசிக்க நாம் 60 படிக்கட்டுகள் மேலே ஏறி செல்ல வேண்டும். ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் 60 தமிழ் வருடங்களின் பெயர்களை கொண்டுள்ளன. தமிழ் வருட தேவதைகளாக போற்றப்படும் இந்த படிக்கட்டுகளுக்கு ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு தினத்தன்றும் திருப்படி பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அருணகிரிநாதர் திருப்புகழில் 40 பாடல்கள், நக்கீரர் திருமுருகாற்றுப்படை, சுவாமிமலை கடுக்கன் தியாகராஜ தேசிகர் எழுதிய நவரத்தின மாலை, திருவேரக சதகம், திருவேரக வெண்பா போன்ற பல பாடல்கள் இவ்வாலயம் பற்றி குறிப்பிடுகின்றன. சங்கீத மூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய சுவாமிநாத பரிபால யாதுமாம் என்ற கிருதியும் மிகவும் பிரபலமானது. வஜ்ர தீர்த்தம், குமார தீர்த்தம், சரவண தீர்த்தம், நேந்திர புஷ்கரணி போன்றவை இந்த ஆலயத்தின் தீர்த்தங்கள் ஆகும். இந்த கோவில் உண்மையில் ஒரு மலை அல்ல, கல்லினால் கட்டப்பட்ட ஒரு கட்டுமலை ஆகும். கோவில் 3 பிரகாரங்களுடன் விளங்குகிறது. மலையின் அடித்தளத்தில் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் குடிக்கொண்டுள்ளனர். இந்த ஆலயம் மதுரை மன்னன் வரகுண பாண்டியன் தனக்கு வந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க திருவிடை மருதூர் செல்லும் வழியில் இங்கு பிரதிஷ்டை செய்துள்ளார். இந்த ஆலயத்தில் நாம் முதலில் வணங்க வேண்டியது சுவாமிநாதனை, பின்னர் தான் நாம் கீழிறங்கி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்க வேண்டும். திருமண வரம், குழந்தை வரம், ஐஸ்வர்யம், கல்வியில் சிறந்த ஞானம், சிறந்த வேலைவாய்ப்பு என அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்கு பக்தர்கள் வந்து வழிபட்டு வரம் பெற்று செல்கின்றார்கள்.
மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், விநாயகர், சோமஸ்கந்தர், விஸ்வநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளன. பத்து நாட்கள் திருக்கார்த்திகை தீப பெருவிழா, சித்திரையில் பிரம்மோற்சவம், வைகாசி மாதத்தில் பவித்ரோற்சவம், வைகாசி விசாக பெருவிழா, நவராத்திரி விழா, ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா, திருவாதிரை, தைப்பூசம், வள்ளி திருக்கல்யாணம் என அனைத்து விழாக்களும் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், மொட்டை போடுதல், பால் அபிஷேகம், சந்தன காப்பு, பஞ்சாமிர்த அபிஷேகம், அன்னதானம் வழங்குவது, நெய் விளக்கு ஏற்றுதல், அபிஷேக ஆராதனைகள் ஆகியவை இந்த தலத்தின் முக்கிய நேர்த்திக்கடன்கள் ஆகும். ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை, பின்பு மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த ஆலயம் கும்பகோணம் திருவையாறு நெடுஞ்சாலையில் கும்பகோணத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நிறைய பேருந்துகள் மற்றும் மினி பேருந்து வசதிகள் உள்ளன. அருகில் உள்ள ரயில் நிலையம் கும்பகோணம், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி. இந்த ஆலயத்திற்கு மிக அருகில் திருவழஞ்சுழி, பட்டீஸ்வரம், தாராசுரம் போன்ற ஆலயங்களும் அமைந்துள்ளன. நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடான இந்த ஆலயத்திற்கு சென்று எம்பெருமான் முருகப்பெருமானின் அருள் பெற்று வாருங்கள். ஓம் நமச்சிவாய.